கந்தளாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மெதகம அதனைச் சூழவுள்ள பகுதிகளில் காட்டு யானை தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இரவு வேளைகளில் யானைகள் கிராமத்திற்குள் நுழைந்து வீடுகள், பயிர்ச்செய்கைகள், சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துகின்றன. நேற்று இரவும் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் வீடொன்றுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் சேதம் ஏற்படுத்தியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. சவளக்கடை கமநல சேவை மத்திய நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 9372 ஏக்கர் பகுதியில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சவளக்கடை கமநல சேவை உத்தியோகத்தர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடு பிரபந்த திடல் பகுதியில் வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 2 மணியளவில் தீ பரவியுள்ளது. வீட்டு உரிமையாளர் குவைட்டிலிருந்து நாடு திரும்பவுள்ள நிலையில் இரவு 10:30 மணியளவில் அவரது மனைவியும் பிள்ளை ஒருவரும் வீட்டிலிருந்து விமான நிலையத்திற்கு பயணித்துள்ள நிலையில் இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன்போது வீட்டின் உரிமையாளரின் தாயும் மற்றொரு பிள்ளையும் வீட்டில் இருந்துள்ளனர். அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கான நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் பயிற்சி பட்டறை ஒன்று இடம்பெற்றது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் AI தொழில்நுட்பம் போலி செய்திகளை கண்டறிதல் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூர் பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ பரவியுள்ளது. வீட்டில் எவரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தீ பரவிய நிலையில் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் முயற்சி பலனளிக்கவில்லை. வீட்டில் காணப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்கள், தளபாடங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் அழிவடைந்துள்ளன.